வணக்கம் என் அன்பு நெஞ்சங்களே. என் பேர் காரிகா. கோயம்புத்தூர் பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்திலிருந்து கண்ணுல 1000 கனவுகளோட பெங்களூர் ஐடி உலகத்துக்குள்ள அடி எடுத்து வச்ச பொண்ணு நான். திறமைய மட்டும் நம்பி வந்தா போதும், இந்த உலகம் நம்மள கொண்டாடும் ஒரு அப்பாவித்தனமான நம்பிக்கையோட தான் வந்தேன். ஓரளவுக்கு அது உண்மையும் கூட. என் உழைப்புக்கு பலன் கிடைச்சது. படிப்படியா டீம் லீடர் வரைக்கும் உயர்ந்தேன். ஒரு கட்டத்தில் தடைப்பட்டது. காரணம் என் பாஸ். திறமை மட்டும் போதாது, சில நுணுக்கங்களும் தெரிந்திருக்க வேண்டும் என்று இந்த கார்ப்பரேட் உலகம் எனக்கு கற்றுக் கொடுத்தது. வேறு வழியில்லை, நானும் அந்த ஆட்டத்தில் இறங்கினேன். கடுமையாக உழைத்தேன். அதே சமயம் பாஸுடன் நெருக்கமாக பழகி பாஸையும் சந்தோஷப்படுத்தினேன். விளைவு பதவி உயர்வுகள், லட்சங்களில் சம்பளம், ஆடம்பரமான வாழ்க்கை. நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு தொடருங்கள் நண்பர்களே. இப்பொழுது எனக்கு வயது 29. ஆண்களின் மீது நம்பிக்கை இல்லாததால் எனக்கு திருமணம் செய்து கொள்ள தோணவில்லை. ஒவ்வொரு இரவும் என் வீட்டில் தனிமை என்னை ஒரு கொடிய மிருகம் போல வேட்டையாடியது. வேலைப்பளு கழுத்தை நெரிக்க வீட்டு வேலைகளை செய்யக்கூட தெம்பில்லாமல் போனது. ஒரு ஆள் இருந்தா நல்லா இருக்கும் என்று ஒரு நாள் என் சித்தியிடம் சொன்னேன். சித்தி தன் வீட்டில் வேலை பார்க்கும் பெண்ணிடம் சொல்ல அவள் தன் தங்கை மகனை பற்றி கூறியிருக்கிறாள். என் தங்கச்சி பையன் ஒருத்தன் இருக்கான்மா, பேரு முத்து. ரொம்ப நல்ல பையன். சமையல், வீட்டு வேலையெல்லாம் அத்துப்படி. மேல் படிப்புக்கு பணம் கட்ட முடியாமலும் படுத்த படுக்கையா இருக்க அம்மாவை பார்த்துக்க முடியாமலும் கஷ்டப்படுறான். அவனை வேலைக்கு அனுப்பவா என்று கேட்டிருக்கிறாள். முதலில் எனக்கு தயக்கமாகத்தான் இருந்தது. ஒரு அந்நிய ஆண் என் வீட்டில். ஆனால் சித்தி அவனது நேர்மையை பற்றியும் கண்ணியத்தை பற்றியும் உறுதியாக சொன்னதால் சரி என்று சொல்லிவிட்டேன். அப்படித்தான் முத்து என் வீட்டிற்குள் நுழைந்தான். 22 வயது மதிக்கத்தக்க இளைஞன். என்னை விட 6 வருடங்கள் சிறியவன். கண்களில் ஒருவித அப்பாவித்தனம், பேச்சில் மரியாதை. வீட்டை பொறுப்பேற்ற முதல் நாளிலேயே என் வீடு வீடாக மாறியது. அவன் சமைத்த உணவில் என் அம்மாவின் கைமணம் இருந்தது. கலைந்து கிடந்த என் பொருட்களை அவன் நேர்த்தியாக அடுக்கி வைத்ததில் என் கலைந்து போன வாழ்க்கை சீரானது போல ஒரு பிரம்மை. அவன் சத்தமில்லாமல் தன் வேலைகளை செய்வான். நான் வேலை முடிந்து வரும்போது சூடாக காஃபியுடன் புன்னகையோடு வரவேற்பான். அவனது சின்ன சின்ன குறும்புகளும் அக்கறையான கவனிப்பும் எனக்கு மிகவும் பிடித்து போனது. தனிமையில் உழன்று கொண்டிருந்த எனக்கு வீட்டில் ஒரு ஜீவன் இருக்கிறது என்ற உணர்வே இதமாக இருந்தது. ஒரு நாள் இரவு உணவருந்தும்போது கேட்டேன், முத்து, நீ ஏன் படிப்பை பாதியில நிறுத்திட்ட? ஒரு கணம் தயங்கியவன் மெல்லிய குரலில் சொன்னான், எனக்கு இன்ஜினியரிங் படிக்கணும்னு ரொம்ப ஆசை மேடம். நல்ல மார்க் எடுத்து கவர்மெண்ட் காலேஜ்ல சேர்ந்தேன். ஆனா 3வது வருஷம் நான் செய்யாத தப்புக்காக காலேஜ்ல இருந்து டிசி கொடுத்து அனுப்பிட்டாங்க. எவ்வளவு முயற்சி பண்ணியும் மறுபடியும் சேர முடியல. அவன் குரலில் இருந்த வலி என் இதயத்தை தொட்டது. அவனது குடும்பத்தின் சோகக் கதையையும் படுக்கையில் இருக்கும் தாயை பற்றியும் கேட்டபோது என் கண்கள் கலங்கின. அந்த நிமிடமே அவனுக்கு சம்பளத்தை உயர்த்தி தந்தேன். அவனுக்கு உதவுவதில் ஒரு ஆத்ம திருப்தி கிடைத்தது. நாட்கள் செல்ல செல்ல நான் வேலை பளுவால் அதிகமாக சோர்ந்து போனேன். நாள் முழுவதும் கணினி முன் அமர்வதால் இரவில் கால்கள் கடுமையாக வலிக்கும். வலியோடு அப்படியே உறங்கிவிடுவேன். நாட்கள் இவ்வாறு சென்று கொண்டிருக்க அந்த சம்பவம் நடந்தது. முத்து தனது இன்னொரு முகத்தை காட்டினான். இரவில் யாரோ மெதுவாக என்னை தொடுவது போன்ற உணர்வு ஏற்படும். அசதியில் தூங்கி கண் விழித்து பார்த்தால் என்னை யாரோ தீண்டியது போலிருக்கும். இது தொடர்ந்த போது என் மனதில் ஒருவித பயத்தோடு
முத்துவின் மீது சந்தேகமும் எழுந்தது. நான் அவனிடம் இவ்வளவு அன்பாக பழகுகிறேன், அவன் தவறாக நடந்து கொள்கிறானோ? என் ஆண்களின் மீதான அவநம்பிக்கை மீண்டும் தலை தூக்கியது. உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். ஒரு நாள் இரவு வழக்கம் போல கால்கள் வலிக்க, உறங்குவது போல கண்களை மூடிக்கொண்டு நடித்தேன். நள்ளிரவின் நிசப்தத்தில் என் அறை கதவு மெதுவாக திறக்கும் சத்தம் கேட்டது. என் இதயம் வேகமாக அடிக்கத் தொடங்கியது. மெல்லிய காலடி ஓசை என் கட்டிலை நோக்கி வந்தது. என் கண்கள் இறுக்கமாக மூடியிருந்தன. சில கணங்களுக்கு பிறகு என் கால்களில் ஒரு ஆணின் கைப்பட்டது. என் இதய துடிப்பு அதிகமானது. நான் அதிர்ச்சிக்கு தயாரானேன். ஆனால் நடந்தது வேறு. அவன் என் கால் பாதங்களை மெதுவாக பிடித்து இதமாக அழுத்திவிட ஆரம்பித்தான். அவனது கைகளில் எந்தவிதமான தீய எண்ணமும் இல்லை. மாறாக ஒருவித நன்றியுணர்வும் மரியாதையும் மட்டுமே வெளிப்பட்டது. வலியால் துடித்துக் கொண்டிருந்த என் கால்களுக்கு அது அவ்வளவு இதமாக இருந்தது. நான் அசையாமல் படுத்திருந்தேன். என் கண்களின் ஓரத்தில் கண்ணீர் வழிந்தது. இத்தனை நாள் என் வலியை கூட கவனிக்காத சொந்தங்களுக்கு மத்தியில் யாரோ ஒருவன் நான் கொடுத்த சம்பளத்திற்காக தன் நன்றியை இப்படி வெளிப்படுத்துகிறானே என்று நெகிழ்ந்து போனேன். அன்றிலிருந்து எங்கள் உறவின் தன்மை மாறியது. அவனிடமிருந்த முதலாளி என்ற கர்வத்தை உடைத்தெறிந்தேன். ஆண்கள் என்றால் சுயநலவாதிகள் என்று நினைத்திருந்த என் எண்ணம் மெல்ல மெல்ல மாறியது. அவனுடன் மனம் விட்டு பேச ஆரம்பித்தேன். அவனது உலகமும் என் உலகமும் வேறு வேறாக இருந்தாலும் எங்கள் இருவரின் தனிமையும் எங்களை இணைத்தது. எல்லாம் நன்றாக போய்க் கொண்டிருந்த ஒரு நாளில்தான் அந்த விபத்து நடந்தது. ஒரு கார் என் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றது. அதன் பிறகு எனக்கு நினைவில்லை. கண் விழித்த போது நான் மருத்துவமனையில் இருந்தேன். தலையில் கட்டு, உடல் எங்கும் வலிகள். மெதுவாக என் நினைவுகள் திரும்பிய போது நான் 3 மாதங்களாக கோமாவில் இருந்திருக்கிறேன் என்ற உண்மை தலையில் இடியென இறங்கியது. என் சித்தி, என் உறவினர்கள் என எல்லாரும் சில நாட்கள் வந்து பார்த்துவிட்டு அவரவர் வேலைகளை பார்க்க கிளம்பிவிட்டனர். ஆனால் என் படுக்கையின் அருகே இருந்த அந்த நாற்காலியில் சோர்வுடன் ஆனால் கண்களில் நம்பிக்கையுடன் அமர்ந்திருந்தான் முத்து. 3 மாதங்களாக அவன் அந்த மருத்துவமனையை விட்டு நகரவே இல்லை என்பதை செவிலியர்கள் மூலம் அறிந்தபோது என் இதயம் நொறுங்கிப் போனது. என் உடல்நிலையை கவனித்துக் கொள்வதிலிருந்து மருத்துவமனைக்கான நடைமுறைகள், கட்டணங்கள் என அனைத்தையும் அவனே பார்த்து கொண்டிருக்கிறான். இவன் எனக்காக இவ்வளவு செய்திருக்கிறான் என்பதை அறிந்தபோது குற்ற உணர்ச்சியில் நான் குன்றிப் போனேன். அவன் என் மீது வைத்திருந்தது வெறும் நன்றியுணர்வு மட்டுமல்ல, அது தூய்மையான அன்பு என்பதை அந்த நொடியில் உணர்ந்தேன். அந்த அன்பு என் காயங்களை விட ஆழமாக என் இதயத்தில் ஊடுருவியது. அன்று என் மனதில் காதல் பிறந்தது. அப்பொழுது அவனிடம் கேட்டேன், என்னோட ஹாஸ்பிடல் செலவுக்கு என்ன பண்ண? அவன், வீட்ல இருந்த உங்க நகைய அடகு வச்சிட்டேன்னு என்னிடம் கூறினான். நான் சிரித்து கொண்டே, ராஸ்கல் நிறுத்திட்டு அவன் சும்மா போய் சொன்னேன் மேடம் என்று கூறி, உங்க ஆபீஸ்ல நீங்க போட்டு இருக்க மெடிக்கல் இன்சூரன்ஸ்ல கிளைம் பண்ணிக்கிட்டேன் மேடம் என்று கூறினான். நான் முழுமையாக குணமடைந்த பிறகு என் முதல் வேலை அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பதுதான். அவனை அருகில் இருந்த ஒரு நல்ல கல்லூரியில் சேர்த்து விட்டேன். அவனும் என் நம்பிக்கையை வீணாக்கவில்லை. இரவும் பகலும் படித்து முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றான். அவனுக்கு ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் வேலை கிடைத்தது. அவன் வேலைக்கு செல்ல ஆரம்பித்த பிறகும் என் வீட்டிலேயே தான் தங்கியிருந்தான். ஒரு நாள் மாலை பால்கனியில் காபியுடன் அமர்ந்திருந்த போது அவனிடம் கேட்டேன், முத்து, நீ என் வீட்டிலேயே இருந்துடுறியா? ஆனா வேலைக்காரனா இல்ல, இந்த வீட்டுக்கு சொந்தக்காரனா, எனக்கு கணவனா? அவன் கண்களில் வழிந்த கண்ணீர் துளிகள் அவன் சம்மதத்தை வார்த்தைகளுக்கு முன்பே சொல்லிவிட்டது. இன்றைக்கு முத்து என் கணவன். ஆனால்
என் பார்வையில் என் வாழ்க்கையின் இருளை போக்கி அன்பென்ற ஒளியை கொண்டு வந்த என் தேவதையை நான் கரம் பிடித்திருக்கிறேன். இந்த கதை பிடிச்சிருந்த லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு போங்க நண்பர்களே. நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு அடுத்த கதை எழுத உத்வேகமா இருக்கும். அடுத்த வேறு ஒரு சுவாரஸ்யமான கதையில சந்திப்போம் அன்பு நெஞ்சங்களே.